ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிப்ளமோ ஃபார்மசிக்கு எக்ஸிட் எக்ஸாமோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னையிலிருந்து என்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், என்ன பேட்டர்ன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயிலில் வந்து சொல்ல போகிறேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்மா யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்ன சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுங்க போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ அதை அப்ளை பண்றதுக்கு வந்து முன்னுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிடிஎஃப் வந்து ப்ரௌச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ப்ரௌச்சர் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, நியூ டேப் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஓப்பன் பண்ணிக்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு NBEMS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ள போகும். ஓகே, அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்க வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. சரிங்களா, அந்த எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஹோமுக்கு போயிடலாம். ஓகே, ஹோம்ல போய் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோம்ல வந்துட்டு நிறைய எக்ஸாமினேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா the application invited for diploma pharmacy examination அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி பிடிஎஃப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ஜஸ்ட் இட் வில் டேக் சம் டைம். உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பிடிஎஃப்ல வந்துட்டு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது இன்னைக்கு தான் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த பிடிஎஃப் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, நமக்கு வந்து ஹிந்தி தெரியாது, ஸோ அதனால நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு என்ன பண்ணுவோம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் டிப்ளமோ, அதாவது இதை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி எக்ஸிட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது DPEE அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இந்த எக்ஸாமினேஷன் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் வந்துட்டு டிப்ளமோ ஃபார்மசி வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, படிச்சு முடிச்சிருக்காங்களோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸாம் பேப்பர் வந்துட்டு எத்தனை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பேப்பர் வந்துட்டு 1, 2, 3 மூணா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. த கண்டக்ட் தீஸ் 3 பேப்பர் அக்டோபர் 2024 வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை விட்டுருங்க. இதுக்கு மேல ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்துட்டு டீட்டெயிலா போகலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு எப்ப இருந்து எப்ப அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 24 ஆகஸ்ட், அதாவது இன்னையில இருந்து 13 செப்டம்பர் 2024 அடுத்த மாசம் 13ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்ன நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் பிசிஐல வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த சர்டிபிகேட் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளை வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்னு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம் வந்துட்டு எழுதி ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே, அண்ட் ஆல்சோ ஆன்லைன் சப்மிஷன் கம்ப்ளீட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 24th ஆகஸ்ட். ஓகே, 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 3rd, 4th, 5th of October. ஓகே, அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் டேட் பை 4th of November 2024 எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ப்ரீ பிளானோட கொடுத்துட்டாங்க. ஓகே, அதை விட நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். எங்க இருந்து அப்படின்னு சொன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஓப்பன் பண்ணுவோம். இதுல வந்துட்டு A to Z வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. யார் எலிஜிபிள், என்ன ஏது எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே ரீட் பண்ண போறது கிடையாது. இதுல வந்து சிம்பிளிஃபை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா சொல்ல போறேன். ஓகே ஓகே இதை பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகே, ப்ராசஸ் டைம் லைன். ஓகே, ஆன்லைன் சப்மிஷன் வினோஸ் எடிட் விண்டோ 16th செப்டம்பர் 2024 to 18th செப்டம்பர் வரைக்கும் எடிட் விண்டோ இருக்கு. ஓகே, ஃபைனல் எடிட் விண்டோ 24th செப்டம்பர் 25th செப்டம்பர், அதாவது போட்டோகிராஃப், சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாம் வந்து என்ன பண்ணி செக் பண்ணிக்கலாம். இஷ்யூ ஆஃப் அட்மிட் கார்டு எப்போ வந்துட்டு அட்மிட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா 20 இஷ்யூ ஆஃப் அட்மிட்டட் வந்து என்ன சொன்னா 30 செப்டம்பர் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாமினேஷன் டேட் வந்துட்டு 3rd, 4th, 5th of October எல்லாம் வந்துட்டு இது நமக்கு தெரியும். ஓகே, அதனால அதை விட்டுருங்க. ஓகே, அண்ட் இது ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. நோ நீடட். ஃபோன் சப்போர்ட் வில் பி அவைலபிள் 24. ஓகே, நோ நீடட். இன்ட்ரோடக்ஷன் கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஓகே, இது வேண்டாம். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எடிட் விண்டோ அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஓகே, நமக்கு ரொம்ப முக்கியம் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எக்ஸாம் பீஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதை வந்து நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு இருக்கும். ஓகே,
ஓகே. ரொம்ப வந்துட்டு இத பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எப்படி சொல்ல நெஞ்சே வலிக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்களேன். அதாவது டிஃபார்ம் படிக்க வரவங்களே மிஞ்சி மிஞ்சி ஒரு பூர் ஃபேமிலி தான் வந்துட்டு வருவாங்க. இவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு 5000 5900 போட்டா யாரு வந்துட்டு இது எழுதுவாங்க? அவங்களுக்கு வந்து அஃபோர்டபுளா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கறது இல்ல. சரி டைரக்ட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா 5900 போட்டு வச்சிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஓகே. வேற வழி இல்ல நமக்கு. ஸோ அத கட்டி வந்துட்டு எழுதி தான் ஆக வேண்டும்ன்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஓகே. ஸோ வந்துட்டு 5900 ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா the candidate must meet fulfill the following criteria. Okay, இது நமக்கு முக்கியம். Candidates who have passed diploma in pharmacy course from an institution approved by the Pharmacy Council of India under the section 12 of Pharmacy Act 1948 can register the diploma pharmacy examination. யார் வந்துட்டு பாஸ் ஆயிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. The result of final examination for the said diploma pharmacy qualification should be declared on or before 31 July 2024. அதாவது ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் டிப்ளமோ ஃபார்மசி குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பிஃபோர் 31st ஆஃப் ஜூலைக்கு முன்னுக்க இல்லாட்டி ஆன் 31st வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Candidate must note that it is mandatory for them submit proof and documentary evidence. அதை வந்து நம்ம documentary evidence வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா declare by establish the result of final examination of diploma in pharmacy qualification was declared. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ப்ரூஃப் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ணா தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் தென் அதுல வந்துட்டு பாஸ்ட் ஆர் குவாலிஃபைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா மென்ஷன் பண்ணிருக்கணுமா. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி எக்ஸிட் எக்ஸாமினேஷன். ஓகே. இதுதான் ரொம்ப நமக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. அதாவது கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 மொத்தம் 3 பேப்பர் வந்துட்டு சொல்றாங்கப்பா. ஓகே. பேப்பர் 1 3ஆம் தேதி, பேப்பர் 2 4ஆம் தேதி, பேப்பர் 3 வந்துட்டு 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஓகே. செஷன் வந்துட்டு அவங்க அட்மிட் கார்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்களாம். ஓகே. எக்ஸாம் வந்துட்டு மொத்தம் 3 மணி நேரம். ஓகே. ஒரு பேப்பர், 2வது பேப்பர் ஒரு 3 மணி நேரம், 3வது பேப்பர் ஒரு 3 மணி நேரம். ஓகே. அண்ட் எக்ஸாம் டேட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு 3 4 5. அண்ட் மார்னிங் செஷன் வந்துட்டு இருக்கும், ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கும். அது வந்துட்டு அட்மிட் கார்டில் வந்துட்டு அவங்க அலாட் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி டைம் வந்துட்டு காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆனால் 12 மணிக்கு முடிஞ்சிடும். 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆனால் 6 மணிக்கு வந்துட்டு என்ன பண்ண முடிஞ்சிடும். இந்த மாதிரி 3 எக்ஸாம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போறாங்களா. அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எத்தனை கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது கொஸ்டின் வந்துட்டு எம்சிக்யூ கொஸ்டின் தான், நோ நீட் டு ஒரி அபவுட் தட். அண்ட் நோ நெகட்டிவ் மார்க். இதுல வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி, நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகே. அண்ட் எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. the each question paper for the will be divided into the multiple time bound section. அதாவது ஒவ்வொரு பேப்பரும் வந்துட்டு 3 பவுண்ட் செக்ஷனா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பிரிக்கிறாங்க. அந்த 3 பவுண்ட் செக்ஷன் அப்படின்னு சொன்னா செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி. ஒவ்வொரு செக்ஷன் ஏலையும் வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அலாட் பண்றாங்க. அந்த 50 கொஸ்டினுமே வந்துட்டு அந்த 50 கொஸ்டினுக்கும் 60 நிமிஷம், மொத்தம் 3 மணி நேரம் எக்ஸாம். ஓகே. அப்போ 50 கொஸ்டினுக்கு 1 மணி நேரம், 50 கொஸ்டினுக்கு 2வது மணி நேரம், 50 கொஸ்டினுக்கு வந்து 3வது மணி நேரம். ஓகே. இப்போ 50 கொஸ்டின் நீங்க முடிக்கல, 60 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, ஆட்டோமேட்டிக்கா அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிரும். சரிங்களா. அவங்க எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு 2வது செக்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியூ அதெல்லாம் வந்துட்டு வர முடியாது. ஒரு செக்ஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த செக்ஷனுக்கு போய்க்கலாம். இந்த செக்ஷன் வந்து மறுபடியும் இந்த செக்ஷனுக்கு வர முடியாது. 3 மணி நேரத்தில் என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் முடிஞ்சிடும். ஓகே. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் தென் த கேண்டிடேட்ஸ் ஷால் பி டிக்ளேர் த ஹேவிங் பாஸ்ட் ஒன்லி. ஓகே. அதாவது மினிமம் வந்து 50% மார்க்கும் ஒவ்வொரு பேப்பர்லையும் எடுக்கணுமா. இப்போ ஏ பேப்பர்ல 50 மார்க் எடுத்து 50% எடுத்துறீங்க, பி பேப்பர்ல செகண்ட் பேப்பர்ல 50% எடுத்துறீங்க, 3வது பேப்பர்ல 45% எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மொத்தத்துக்கு ஃபெயிலா. இது எப்படின்னு எனக்கு தெரியல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 40% வச்சா கூட ஓகே, பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசல்ட் வந்து எப்போ வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நவம்பர் மாசத்துல டிக்ளேர் பண்ணுவாங்க. எங்க அப்படின்னு சொன்னா NBEMS அவங்க வந்துட்டு அந்த வெப்சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணுவாங்களாம். ஓகே. இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான கண்டென்ட் அக்கார்டிங் டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன்
issuance admin card, no need to read about this thing. Okay, I think you got something from this video. If you have any doubts, please let me know in the comment section. Thank you guys, thank you for watching this video.